ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் வீட்டு சோறு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டே ரொட்டீன் விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி இருக்காது. இன்றைக்கி டே ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த விளாகில் பார்க்கலாம். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து எடுத்தது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சேனலில் பார்த்தீங்கன்னா சின்ன சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் குக் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா எந்திரிச்ச உடனே சூப்பராக வந்து ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நைட்டே கழுவி வச்ச பாத்திரம் தான். இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த குக்கிங் வேலை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இடமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எப்படியும் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி போட்டு குடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் பாத்திரம் வந்து விழுந்திருக்கும். அதனால் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மதியம் லஞ்சுக்கு வந்து சேர்த்தே வந்து சாப்பாடு வந்து வச்சாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா காலியாகிடுச்சு. இன்றைக்கி தான் மாவு ஆட்டணும். அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பாடே வச்சாச்சு. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அரைக்கீரை வந்து வாங்கிட்டு வந்தார். சாதம் வச்சுட்டு அரைக்கீரை கடையில் தான் வந்து செய்ய போகிறேன். நைட்டே பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்தெல்லாம் வந்து ஊற போட்டாச்சு. இன்றைக்கி வந்து மாவில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே உளுந்து வந்து ஃபஸ்ட்டு ஓட விட்டுட்டேன். இது ஓடுற முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற வேலையெல்லாம் வந்து பண்ணிடலாம். எப்படியும் 3/4 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உளுந்து வந்து ஓடணும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற வேலையெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கேன். துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருந்துச்சு. அதையுமே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுருக்கேன். உளுந்து ஓடி முடிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் ஓடி துணியெல்லாம் ஓடி முடிக்கிறதுக்கும் கரெக்ட் டைம் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து அரைக்கீரையை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். நைட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து வச்சாச்சு. காலையில் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். தண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. தேவையுள்ள தண்டெல்லாம் வச்சுட்டு மிச்சதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி போட்டாச்சு. எப்பயுமே அரைக்கீரை மட்டுமே வச்சு அப்படியே கடைஞ்சிருவேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா பருப்பு போட்டு தான் வந்து வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் வந்து கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சேனல் நேம் வந்து மாற்றலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ரீசன் பார்த்தீங்கன்னா சேனல் வந்து ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கிட்டே ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா சேனல் வந்து க்ரோத் ஆகலை. ரீசன் பார்த்தீங்கன்னா நானுமே வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து போட்டேன். இடையில வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ப்ரெக்னென்ட் ஆகி பாப்பாலாம் பிறந்து அதுக்கப்புறமா தான் வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறமா போட ஆரம்பித்தேன். இதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிற கேப்லேயே பார்த்தீங்கன்னா அரிசியுமே வந்து வச்சுட்டு போயிருந்தேன். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு விசில் விட்டதும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துட்டா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி மாவுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி மாவுக்கு வந்து ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கவுனி அரிசி தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த கவுனி அரிசி பார்த்தீங்கன்னா கஞ்சியாக வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த கஞ்சி குடிக்கிறதெல்லாம் வந்து இஷ்டம் இல்லை. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது நம்ம இட்லி மாவுலேயே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகி மாவெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் வந்து கவுனி அரிசி இட்லியுமே இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்து ரெடி பண்ணுவேன். உங்களுக்கு அப்போ வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பூங்கார் அரிசி, கவுனி அரிசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்து 2 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க முதலேருந்தே சொல்லிட்டு தான் இருந்தாங்க, இது வாங்கி யூஸ் பண்ணி பாரு நல்லது உடம்புக்கு அப்படின்னு. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ தான் டைம் வந்திருக்கிற மாதிரி இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு நம்மளுமே மாறி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கிறப்ப கேப்பில் பார்த்திங்கன்னா குப்பையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க. நம்மளும் க்ளீன் பண்ணி மார்னிங்கே பார்த்திங்கன்னா வந்துடுவாங்க. குப்பை தனித்தனியாக எடுத்து வச்சிடணும். எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. மாவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆட்டி முடிச்சாச்சு. கிரைண்டருமே தொடச்சி எடுத்து வச்சிடுறேன். ஃபாலோ பண்ணுற ஒரு டிப்பை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மாவு ஆட்டும்போது பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே தெறிக்கும். இப்போ தெறிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்து தோண்டுவோம். ஆட்டி முடிச்சதுக்கப்புறமா அரிசியோ உளுந்தோ மாவு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுட்டு ரன்னிங்கில் இருக்கும்போதே எடுப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா மாவு அங்கங்கே வந்து லைட்டாக வந்து திரிச்சிருது. ஆஃப் பண்ணிவிட்டு முக்கால்வாசி மாவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஊட விட்டுட்டு மிச்சம் இருக்கிற மாவை எடுத்துட்டோன்னா பார்த்திங்கன்னா திரிக்காமல் இருக்குது. இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் கவுனி அரிசி இட்லி மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. இது ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா புளிச்சிரும். அப்போ எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். சாப்பாடும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. காலையிலே பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சிடுறேன். குக்கர் பார்த்திங்கன்னா பழைய பெரிய குக்கருமே பார்த்திங்கன்னா இப்போ ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போதைக்கு இந்த ஒரு குக்கர் தான் இருக்குது. அதை வச்சு தான் சமைக்கணும். அதனால தான் சாப்பாடு அப்படியே மாற்றி உடனே கையெடுத்து எடுத்து வச்சுட்டு அப்படியே அதிலே வந்து பார்த்திங்கன்னா கீரையுமே வந்து ரெடி பண்ணணும். மார்னிங்கே பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கெல்லாம் வந்து சாப்பாடே வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்து நான் கோதுமை தோசை சுட்டேன். சரி, அந்த மாவு வந்து 2 கரண்டி மாவு மட்டும் இருந்துச்சு. அதை அப்படியே வச்சா அப்படியே வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பழைய சட்னியும் கோதுமை தோசையும் ஊற்றி சாப்பிட்டாச்சு. கோதுமை தோசைக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கார சட்னி தான். இந்த கோதுமை தோசையில் கூடயே கொஞ்சம் ரவை போட்டு சுட்டோன்னா இன்னமும் சூப்பராக மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும்.
எல்லா வேலையும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீரை மட்டும்தான் கடையணும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா தக்காளி, பச்சை மிளகாலாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பருப்புமே பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பருப்பை வந்து 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பருப்புக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பருப்புமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், சீரகம், அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய், சால்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பருப்பை வந்து வேக வச்சாச்சு. பருப்பு வெந்துட்டுருக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா கீரையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உப்பு தண்ணியில் வந்து ஊற வைக்க போகிறேன். இந்த மாதிரி உப்பு தண்ணியிலே ஊற வச்சுட்டோன்னா பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இந்த மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க, அந்த வாசனையெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த டிப்புமே வந்து பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா உப்பு தண்ணியிலே ஊறட்டும். இந்த கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மருந்து வாசனை அப்படியே குப்புன்னு அடிக்கும். அதுக்கு இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் துணியெல்லாம் வந்து ஓடி முடிச்சாச்சு. அந்த துணியை தான் ஃபுல்லாக வந்து காய போட்டுட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் சேனல் நேம் வந்து மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு. சேனல் நேம் மாற்றலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அது ஓகேவான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாருமே வந்து கமெண்ட் பண்ணதில்லை. வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து கமெண்ட் பண்ணதில்லை. கமெண்ட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நான் என்ன சேஞ்ச் பண்ணலாம், இல்லை எப்படி இருக்குன்றது வந்து எனக்கு தெரியும். டைம் இருக்கிறப்ப வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. பருப்பு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா அது மேலேயே பார்த்திங்கன்னா கீரையை வந்து கழுவிட்டு வச்சாச்சு. இப்படியே பார்த்திங்கன்னா லைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்காமல் ஓப்பன்லேயே வந்து வேக வைக்கலாம். ஓப்பன்லேயே வச்சா தான் அந்த கீரையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்து கூட்டி முடிச்சாச்சு. அந்த காலையில் பார்த்திங்கன்னா கடகடன் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டா தான் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் போல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. கீரையுமே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கடைய ஆரம்பித்தாச்சு. நல்லா வந்து வெந்துடுச்சு. கடையிறதும் பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிருச்சு. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே உட்காந்து அந்த மாதிரி தான் கடையிற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா கையிலே கடைஞ்சிட்டேன். குக்கர்லலாம் வந்து விசில் விட்டுலாம் வைக்கல, அப்படியே ஓப்பன்லேயே வச்சு வேக வச்சேன். மேரேஜுக்கு முன்னாடி, அதாவது சின்ன பிள்ளையா 9th 10th அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு கொடுக்குற வீட்டில் வேலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடையிற வேலை தான். எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் கடைஞ்சி தாளித்து ஊற்றிடுவாங்க. என்னோடய வேலை வந்து பார்த்திங்கன்னா கடைஞ்சி கொடுக்குறது தான். இதை கடையும் போது பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே அந்த ஞாபகம் வந்துடும். மார்னிங் பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்குமே வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா துணி மடிக்கிற வேலை தான். துணி மோஸ்ட்லி ஈவினிங் போல் தான் மடிப்பேன். அன்றைக்கி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு ஹால்லே வந்து சேரில் இருந்தனால கையோட போக வர அதையுமே மடித்து எடுத்து வச்சாச்சு. ரொம்ப துணியெல்லாம் இல்லை, அளவாக தான் இருந்துச்சு. துணியுமே கொஞ்சம் துவைச்சி வச்சுருக்கேன். அதையுமே கொண்டுட்டு போயிட்டு காய போடணும். எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 o'clock ஆகிடுச்சு. என்ன எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியம் சாப்பிட வேண்டியதான். மதிய சாப்பாடுக்கு பார்த்திங்கன்னா சாதம், அரைக்கீரை கடையல், சைடிஷ்க்கு பார்த்திங்கன்னா மாங்காய் தான். மாங்காய் சீசன் வேறு வந்துடுச்சு. இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா ஊறுகாய் போடுறது தான். ஆனால் வந்து இதுவுமே நல்லா பழுக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இதையுமே வச்சு இப்போல்லாம் சாப்பிட்டுக்கிறது. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு எக் ஆம்லேட் வந்து மட்டும் போட்டுக்கிட்டாச்சு. ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் வந்து கட் பண்ணி கொடுக்குறாரு. கீரைக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி பண்ணால் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி சரி வேணால் சிம்பிளாக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே இது மட்டும் வந்து போட்டுட்டு முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் வெளியில் வாக்கிங் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நைட் டின்னருக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருச்சு. சரி நைட்டுக்குமே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இன்னொரு டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. மாவு வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு. இட்லியுமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு. நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பவுன் அரிசி இட்லி பார்த்திங்கன்னா இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆனால் ராகி இட்லி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இதுவுமே இருக்குது. ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் வந்து எதுவுமே தெரியலை. தோசை காட்டிலையுமே பார்த்திங்கன்னா இட்லி வந்து சூப்பராக தான் இருக்குது. வந்து இட்லிக்கு பார்த்திங்கன்னா சைடிஷாக வந்து தேங்காய் சட்னி மட்டும்தான் அரைச்சிக்கிட்டேன். பவுன் அரிசி இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி வேக வைக்கிறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் வந்து வேக வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் வீட்டு சோறு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.